என்னடா உள்ள எவ்வளவு சத்தமா இருக்கு? உள்ள என்னடா நடக்குது? உள்ள ஏதோ ஷார்ட் ஃபிலிம் ஓடிட்டு இருக்கான்டா. என்ன ஷார்ட் ஃபிலிம்டா? ஏதோ என்னை நோக்கி பாயும் பெட்டாவான்டா. சீக்கிரமா போய் பார்க்கலாம். போலாம். வாவ், சான்ஸே இல்லை. எப்படி உங்களால் மட்டும் இப்படிலாம் முடியுது? பா, உள்ள எவ்வளவு கூட்டம், உட்காரவே முடியல. இங்க என்ன பண்றீங்க? இரு மாப்ள, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான் இருக்கோம். அதான் யோசிச்சுட்டு இருக்கோம் எப்படி எடுக்கலாம். ஷார்ட் ஃபிலிமா? ஷார்ட் ஃபிலிம் என்ன தெரியுமா எனக்கு? ஷார்ட் ஃபிலிம் சொல்லி பார்க்கலாம். வேண்டாம், அவன் முழு சேர்க்கும் இவர் அரை சேர்க்கும். இவனை படம் எடுக்க போறியா? மூட்டு வா போலாம். மச்சான், டிஎஸ்எல்ஆர் ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பா படம் எடுக்கிறோம், சரியா? ஆஹா, டிஎஸ்எல்ஆரா? விதவிதமா போட்டுருக்கலாமே. சரி மச்சான், கண்டிப்பா எடுக்கிறோம், படம் எடுக்கிறோம், அவ்வளவுதான். அடப்பாவி, ஒரு டிஎஸ்எல்ஆர் போட்டோ வேண்டி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டானே. கேமரா ஓகேடா, கேமராமேனுக்கு எங்க போறது? மச்சான், இவனே போன்ல போய் விதமா போட்டோ எடுப்பான். டிஎஸ்எல்ஆர் கொடுத்தா எடுக்க மாட்டானா? இவனே போட்டலாம் மச்சான். சரி, கேமராமேன் ஓகே. எடிட்டருக்கு என்ன பண்றது? மச்சான், என் போட்டோ கொடுத்தாலே 1000 எஃபெக்ட் போட்டு என்னே கலரா காமிக்கலாம். இவனே நம்ம படத்துல எடிட்டரா வச்சுக்கலாம். போட்டுக்கோ. சரி, அப்போ கேமராமேன், எடிட்டர், ஆக்ட்ரஸ்க்கு எங்க மாப்பிள்ள போறது? ஆடிஷன்ஸ் பார்த்துக்கலாம்டா, வாங்கடா போலாம். மச்சான், நாளைக்கு ஆடிஷன் வேற. எப்படா இந்த நியூஸ் எல்லாருக்கும் பரப்புறது? மச்சான், அதெல்லாம் மேட்டரே இல்லை மச்சான். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயும் போட்டுடலாம். நாளைக்கு தமிழ்நாடே நம்மளை பத்தி தான் பேசும். மச்சான், அப்படியே என்னை பத்தி ஒரு ஸ்டேட்டஸை போடுறா. நானே போட்டா நல்லா இருக்காது. நீயே என்னை பத்தி அப்படியே பெருமையா ஏதாச்சும் போடு. மச்சான், டைப் பண்ணிட்டே இருக்கேன்டா. அப்படியே தமிழ்னா இருந்தால் ஷேர் செய்யவும் என்ன போட்டாச்சுடா. மச்சான், அப்படியே என்னை பத்தி நான் தான் அடுத்த சங்கர், அடுத்த மணிரத்னம், ஜிவிஎம் அப்படின்னு பெருமையா போடுறா. அப்பதான் 4 பேர் நடிக்க வருவான். அப்படியே 10-15 படம் எடுத்திருக்கான்னு போட்டு விடுறா. மச்சான், ஸ்டேட்டஸ் போட்டாச்சுடா. சூப்பர்ரா. நாளைக்கு தமிழ்நாடு நம்ம தான்டா. மாப்பிள, நம்ம பண்ண பப்ளிசிட்டில எவ்வளவு கூட்டம் அள்ளுது பாருல. மாப்பிள்ள, எப்படி ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு 5 பேர் தான் செலக்ட் பண்றோம். மாப்பிள்ள, ஒரு பிம்பிள் கூட இருக்கக்கூடாது. சும்மா தலை தக்காளி மாதிரி, பல பப்பாளி மாதிரி இருக்கக்கூடிய ஃபிகரை தான் செலக்ட் பண்றோம். மச்சான், மிச்சம் பெறவங்களுக்குலாம் அடுத்த படத்துல சான்ஸ் கொடுப்போம் மச்சான். பாவம், அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கல்ல. சரி, ஆடிஷனுக்கு போலாமா? மச்சான், இன்னும் 2 நிமிஷத்துல எல்லாரும் வந்துருவாங்க. கரெக்டா 5 பேரை தான் செலக்ட் பண்றோம். மச்சான், நம்ம எப்படி செலக்ட் பண்ண போறோம்? மச்சான், நான் தான் கேமராமேனு. எனக்கு தான் எப்படி செலக்ட் பண்ணுறது தெரியும். பொண்ணுங்களை நான் செலக்ட் பண்ணுறேன், பசங்களை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீ எதை வச்சு செலக்ட் பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும். மூட்டுவா, நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன மச்சான், டைம் ஆச்சு, இன்னும் யாருமே வரல. மச்சான், இப்போதான்டா 10 இருக்கு. இனிமேல் தான்டா வருவாங்க. அப்புறம் பாரு, நம்மளால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்னடா 10 மணிலேருந்து 3 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஒருத்தனையும் காணோம். மச்சான், அது ஆடிஷனுக்கு வந்த கூட்டமே இல்லையா மச்சான். சிம்போசியத்துக்கு சோறு திங்க வந்த கூட்டம். இங்க நடந்த அசிங்கத்தை நம்மளை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி யாராச்சும் கேட்டா ஒரு 100 பேர் வந்தாங்க, நாங்க தான் வேணான்னு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே ஓகே மச்சான், ஆடிஷன் வச்சு அசிங்கப்பட்டது நமக்குள்ளே இருக்கட்டும், சரியா? சரி, வெளியிலயாச்சும் போய் யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்ப்போம், ஒத்துக்கிறாங்களோ என்னமோ. ஆஹா, மல்லாக்கப்படுத்திக்கிட்டு மல்லு நினைக்கிறதுல என்ன ஒரு சுகம். டேய், யாரா இவன் இவ்வளோ மாசா இருக்கான்? ஹாலிவுட் ஹீரோ மாதிரியே இருக்கானேடா. ஆமாண்டா, இவனை வச்சு எடுத்தா படம் செம்ம ஹிட்டுடா. சரிவா கேட்டு பார்ப்போம். சார் 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 ஹலோ
யாரு மணிரத்னமா? காட்டு வெளியீடை பார்ட் 2வா? நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேனே, சிங்கப்பூர் ஷூட்டிங்கில் இருக்கேன். டைம் இருந்தால் அடுத்த படம் பார்க்கலாம். அது சரி, உங்களுக்கு என்னதான்டா வேணும்? சார் படம் எடுக்கலான்னு இருக்கோம், நீங்கள் மாசாக இருக்கீங்க, நடித்தா நல்லாயிருக்கும் சார். நான்லாம் சங்கர் கூப்பிட்டாலே வெயிட்டிங்கில் போடுவேன், நீ எல்லாம் கூப்பிட்டா வந்துடுவேனாடா? சார் ப்ளீஸ் சார். சரி, என் அழகுக்கும் ஸ்டைலுக்கும் ஏற்ற மாதிரி யாரை ஹீரோனை போடலான்னு இருக்கீங்க? சார் நீங்கள் யார் சொல்கிறீங்களோ போட்டுடலாம் சார். நம்ம ரேஞ்சுக்கு நயன்தாரானா ஓகேப்பா. நாய் நக்கிற மண்டை மாதிரி இருக்கு, உனக்கெல்லாம் நயன்தாரா கேக்குதோ? ஹலோ, யாரு? ஜிவிஎம்மா? ஏவையும் பாட்டு எடுக்கணுமா? நான் இங்கே கொஞ்சம் விவேகமில் பிஸியாக இருக்கேனே, அந்த படத்தில் இப்போ நாங்கள் தான் ஹீரோ. அப்புறம் பேசுகிறேன். மச்சான் நாமளும் ரொம்ப நாளாக ஒரு ஹீரோயினை தேடிட்டு இருக்கோம், என்னடா யாரும் கிடைக்கவே மாட்டேன்றாங்க. மச்சான் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ செட் ஆக நினைக்கிறேன்டா. மச்சான் நீ போய் கேளுடா அப்படா. நீ போடா. நீ போடா அப்படின்னா. மச்சான் நீ தானே டேரக்டர், நீயே போய் கேளு போடா. ஹலோ, என்ன? இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு இருக்கோம், அதான் நடிக்க வரீங்களான்னு கேட்கலாம்னு. ஓ அப்படியா, ஸ்டோரி சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஓகேவா? சாரி, எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ என்ன இதுக்கு இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்? மச்சான் மச்சான் அங்கே ஒரு பொண்ணு வரா மச்சான், அவள்கிட்ட போய் பேசல போல. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு இருக்கோம், அதான் நடிக்க வரீங்களான்னு கேட்கலான்னு வந்தேன். இதுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடா, சும்மா ஷார்ட் ஃபிலிம் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, போங்கடாடி. என்னடா ஆடிஷனும் வச்சாச்சு, நேர்லையும் பேசியாச்சு, இன்னும் யாரும் நடிக்கவே கிடைக்கல. மச்சான் நமக்குள்ளே ஒரு ஆக்டர் இருக்காண்டா. ஆமாம் மச்சான், 4 படம் நடிச்சிருக்காண்டா, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுடா. செம்ம கேரக்டரா, வேற லெவல்ரா. ஆமாண்டா, பொண்ணு கூட இப்போ அவன் பின்னால் தான் சுற்றுறாளுங்க. அவனை வச்சு எடுத்துன்னு வச்சுக்க, படம் செம்ம ஹிட் ஆயிரும் கண்டிப்பாக. செம்மையாக நடிப்பான் மச்சான், சூப்பரான ஆளு. கண்டிப்பா நம்ம கூட இருக்கணும் தான் மச்சான், நமக்கு தெரியாமலே இருக்கு. அதான் அவன் யாருடா? ஹேண்ட்ஸம் கைடா. இதுதான் இந்த கருவாயனா மச்சான், இவனுக்கு என்னடா ஹீரோ? என்னடா குரல் இல்ல நடிச்சானே, சூப்பரா நடிப்பான்டா. நடிப்பான் மச்சான், நடிப்பான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரி அப்ப முடிவு பண்ணிட்டீங்க, சரி எடுக்கலாம். ஆஹா, இவன்களை இப்படி பேச வைக்க நாம என்னெல்லாம் ஃப்ராடு பண்ணோம் நமக்கு தானே தெரியும். ஜி வணக்கம் ஜி, உங்கள் ஃப்ரெண்ட் ஏதோ படம் இருக்கிறாங்க ஜி, நான் எல்லாம் நடிப்பேன் ஜி, ஹீரோ சான்ஸ் வாங்கிடுங்க ஜி, ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஜி. டேய் ஓத்தா, உனக்கு ஹீரோ ரோல் கொடுத்துட்டு நான் என்ன நாக்கு வலிக்கணுமா? உட்கார். காலேஜில் 1000 ஃப்ரெண்ட் இருந்தாலும் இவன் தான் படம் எடுக்கிறான், இவன் பின்னால் திரிஞ்சு அலைஞ்சி ஏமாற்றி ஃப்ரெண்டாக்கி படத்தில் பொண்ணா நடிச்சு, 2வது படத்தில் 9ஆ நடிச்சு, 3வது படத்துல அது ஹீரோ ஆகி காலேஜில் ஃபார்ம் ஆகலான்னு பார்த்தா நீங்கள் ஹீரோ சான்ஸ் கேட்பீங்களா? நான் தூக்கி கொடுக்கணுமா? வாத்தா, எவ்வளோ நாள் தான்டா நானும் காமெடி நான் நடிக்கிறது. என்ன மச்சான் இப்பெல்லாம் பேசுற? ஏன்டா கருப்பா இருந்த காமெடியை நான் மட்டும் தான் நடிக்கணுமா? ஹீரோலாம் நடிக்கூடாதா? எனக்குலாம் அந்த ஆசை இருக்காதா? டேய் உனக்குள்ள இவ்வளோ ஃபீலிங் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு மச்சான். மச்சான் ஆடிஷன் நாங்கள் பார்த்துக்குறோம்டா. மச்சான் நீ தான் அடுத்தபடி ஹீரோ. நான் ஹீரோனா நீ தான் கேமராமேன், நீ தான் எடிட். மச்சான் அப்போ டைரக்டரோட அவன் எடுத்தா என்ன, எடுக்காட்டி நமக்கு என்ன வேணும்? டிஎஸ்எல்ஆர்ல போட்டோ எடுத்து எஃபில அப்லோட் பண்ணி பொண்ணுகிட்ட லைக்ஸ் வாங்கணும், அவ்வளோதான். வா மச்சான் போலாம். நாளைக்கு டைரக்டர் உன்ட்ட ஹீரோ நடிக்கிறேன்னு கேட்பான், என்ன சொல்லுவேன்? முடியாதுன்னு சொல்லுவேன் சார். நாளைக்கு ஆடிஷன் நடக்கக்கூடாதுடா, நீ தானே முழு பொறுப்பு. அப்படி யாராவது வந்தா செத்தடா போ. இதுதான் நம்மளோட ஷூட்டிங் ஸ்பாட்டு, இங்கே தான் படம் எடுக்க போகிறோம். என்ன கேமராமேன் ரெடியா? டேக் போலாமா? ஆக்டர் என்ன பண்ணுறீங்க? டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. டேய் கொடையங்கடா, அதான் வெயில் அடிக்குன்னு தெரியுதுல, ஒழுங்கா போடுறா. அதான் கருத்து போயிடுவேன்னு தெரியுதுல, பவுடர் எங்கடா? ஃபேர் லெவல் எங்கடா? அதான் குளிக்கலன்னு தெரியல, பாடி ஸ்ப்ரே எங்கடா? சார் டைம் ஆச்சு, ஷூட்டிங் போகலாம் சார். சரி போகலாம். கேமராமேன் சீக்கிரம் கேமரா எடுத்து ஆன் பண்ணுறான், டைம் ஆகுது. நான் டிக்கர் ரெடி. டே கேமராமேன் படம் எடுறான ஃபோனை வச்சு விளையாட்டு இருக்க. மச்சான் ஆல்ரெடி எடுத்து தான்டா இருக்கேன், வா வந்து பாரு வா. எடுத்துட்டு இருக்கியா? ஃபோனை வச்சு எடுத்துட்டு இருக்க. டிஎஸ்எல்ஆருங்கடா மச்சான். டிஎஸ்எல்ஆர் இதே ஹெச்டி மச்சான், 720p. டிஎஸ்எல்ஆர்லாம் வேஸ்ட், இதான் லேட்டஸ்டான மொபைல், செம்மையா எடுக்கலாம். சும்மாவே அவன் மூஞ்சி தெரியாது, இதை வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாதுடா. சூப்பரா தெரியுறான், அழகா இருக்கான். மச்சான் இதை வச்சே எடுக்கலாம், டேக் போலாம் வா போ. இங்க பாருங்க சித்தார்த், உங்க சீன் என்னன்னா ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் வருது,
நீங்கள் அப்படியே திரும்பி அந்த ட்ரெயினை முறைக்கிறீங்க. நீங்கள் முறைக்கிற வேகத்தில் அந்த ட்ரெயினே அப்படியே ரிவர்ஸில் போயிடும். அவ்வளோதான். ஓகேவா? போலாமா? பண்ணிடலாமே. இது என்ன சிம்பிள் சீன். வாங்க போலாம். டேக் போம். கொரோனா கக்கா போற மாதிரி கத்திட்டு இருக்கேன். வயிற்றுக்கு சோறு தானே தின்ற, இல்லை பியா தின்ற. மூட்டு ஒழுங்கா போய் நடறான். டே அவ்வளோதான்டா, ஷூட்லாம் ஓவர். எடிட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுற வேலையை பார்ப்போம். மச்சான் நாளைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். எடுத்த வீடியோலாம் போட்டு எடிட் பண்ண ஆரம்பிப்போம். மச்சான் நேற்று போதில்ல எக்ஸ்ட்ரா அவ ஃபோட்டோ டெலிட் பண்ண போய் நம்ம படத்தை டெலிட் பண்ணிட்டேன்டா. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படம் டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி உட்காந்து. மச்சான் அந்த படத்துல இருந்து ஒரு பிட்டு கிடைச்சிருக்கு மச்சான். அந்த பிட்டை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம்டா. வாடா. அந்த வச்சு என்னடா பண்றது? மச்சான் ஏதாச்சும் பண்ணுவோம்டா அந்த பிட்டை வச்சு. சரி அந்த பிட்டை போடு, அதை வச்சாச்சும் படத்தை விடுற வேலை பார்ப்போம். மச்சான் பண்ணிட்டேன்டா, பாடுறா. இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் எல்லாரும் தெரிச்சு ஓட போறீங்க. நான் பண்ண முதல் தப்பு படம் எடுக்கணும்னு நினச்சது. படம் எடுக்கணும்னு நினச்சது தப்பு. இவனும் கூட சேர்ந்தது தப்பு. இந்த கருவாயனை ஹீரோவாக போட்டது தப்பு. படத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் தான் போட்டு காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். மச்சான் படம் ரெடி பண்ணிட்டோம்டா. ஏதாவது டைட்டில் சொல்கிறா? என்னை நோக்கி பாயும் பேட்டா. சூப்பர் மச்சான். நாளைக்கு சாட்டர்டே ரிலீஸ் பண்ணுறோம்டா. அவ்வளோதான்டா. வாவ், சான்ஸே இல்லை. எப்படி உங்களால் மட்டும் இப்படிலாம் முடியுது? உள்ள ஒருத்தன் கூட உட்கார முடியல. எல்லாம் எந்திரிச்சு தெரிச்சு ஓடுறாங்க. பா உள்ள எவ்வளவு கூட்டம், உட்காரவே முடியல. ஆனா உன் படம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்கடா. டேய் நீங்க தான் அந்த படம் எடுத்த 4 பேரா? என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க? படம் எடுக்கிற பேர்ல 30% பிட்டை உள்ள சொல்லி வச்சிருக்கீங்க. சை தான் சார் பிட்டு படம். பிட்டுக்கான மரியாதை போச்சாடா உங்களால. சரி படத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? என்னை நோக்கி பாயும் பேட்டா. சின்னம்மா ஓத்தா நீ படம் கீதனா எடுத்தீங்க?